Hello viewers, I'm Ranjith. நம்ம சொசைட்டில பொதுவா கிரெடிட் கார்ட்ஸ்ங்கிறது ஒரு தப்பான விஷயம். அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது ஒரு ட்ராப் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் இமேஜ் தான் வந்து மோஸ்ட்லி இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அது முற்றிலும் உண்மையும் கிடையாது, பொய்யும் கிடையாது. ஸோ இந்த வீடியோல நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி எப்படி 14,000 சம்பாதிச்சேன், ஜஸ்ட் வீட்டுக்கு தேவையான செலவுகள் மட்டும் பண்ணி அப்படிங்கிறத பத்தி தான் டீடைலாக சொல்ல போறேன். ஸோ அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு வந்து யார் யார் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து கண்டிப்பாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் கேட்டகரி செலவுகளை வந்து கட்டுப்படுத்த தெரியாதவங்க. அதாவது நான் லேட்டஸ்ட்டாக டிஜிட்டல் கேட்ஜெட்ஸ் வந்தாலும் உடனே வாங்கிடுவேன், ஷாப்பிங் போனால் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் வந்துட்டு உடனே வாங்கிடுவேன் அப்படிங்கிற வந்து செலவுகளை கட்டுப்படுத்த தெரியாதவங்க வந்துட்டு கண்டிப்பாக அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் கேட்டகரி பீப்புள் வந்துட்டு காசு எப்படி வருது எப்படி போகுதுன்னு தெரியாதுன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்கூடாது. மூணாவது கேட்டகரி ஆஃப் பீப்புள் எனக்கு கடன் வாங்கி தான் பழக்கம், எனக்கு கொடுத்துலாம் பழக்கம் இல்லை அப்படிங்கிற வந்து கண்டிப்பாக வந்து கிரெடிட் கார்டு வந்து யூஸே பண்ணக்கூடாது. ஸோ பேசிக்கலி கிரெடிட் கார்டு வந்துட்டு கிரெடிட்டே தேவைப்படாதவங்க தான் கிரெடிட் கார்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோட கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கடந்த 10 வருஷமாக கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ வேலைக்கு சேர்ந்து புதுசு வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் இருக்கிற பண கஷ்டம் எனக்கு இருந்துச்சு ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அதாவது 20 தேதிக்கு முன்னாடி கையில் வந்து காசு இருக்காது. ஸோ அப்போ வந்து வீட்டில் கேட்க முடியாது, பிகாஸ் வெரி லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் வந்துட்டு கேட்கறது எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ட்ரெயின் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறது, ஏதாச்சும் எமர்ஜென்சி செலவு வந்துச்சுன்னா ட்ரெயின் டிக்கெட்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கு எங்கேயாச்சும் வெளியே போகிறதுனா நான் செலவு பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு காசு சம்பளம் கிரெடிட் ஆனவனே வந்துட்டு உடனே வந்துட்டு கிரெடிட் கார்டு வந்து பில் வந்து நான் பே பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஸுக்காக மட்டும் தான் ரொம்ப வருஷமாக வந்து கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ என்னுடைய கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அமெக்ஸ் மெம்பர்ஷிப் ரிவார்ட்ஸ் கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கடந்த 1 வருஷமாக. ஸோ அதில் வந்துட்டு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் மாதத்துக்கு 1000 rupees மேலே 4 தடவை ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா உடனே வந்து 1000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிரெடிட் ஆகிடும். ஸோ அந்த 4 தடவை வந்து 1000 rupees அண்ட் எபோவ் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. லைக் பேடிஎம்லேயோ இல்லை அமேசான் பேலேயோ வந்து நான் 4 தடவை வந்துட்டு லோட் பண்ணி விட்டுருவேன் வேலெட்டில். அதுக்கப்புறம் எல்லா பில்ஸ் பே பண்ணுறது அதில் தான் பே பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து 1000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 50 ரூபாய்க்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து கிரெடிட் ஆகும் ரிவார்ட் பாயிண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஜாயினிங் போனஸுமே இருக்குது. இந்த மாதிரி 4000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் ரெனிவல் போனஸ்ன்னு சொல்லிட்டு 5000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் அப்பப்போ ஆஃபர்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ லைக் ஒரு பாயிண்ட் 50 ரூபாய்க்கு வந்து ஒரு பாயிண்ட் பதிலாக வந்து 50 ரூபாய்க்கு வந்து 3 பாயிண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெஃபரல் போனஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது 10,000லேருந்து 15,000. இந்த மாதிரி நிறைய வேஸில் வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்துட்டு அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு வீட்டுக்கு தேவை எல்லா எக்ஸ்பென்ஸஸும் கிரெடிட் கார்டு மூலியம் மட்டும்தான் பண்ணுவேன். ஸோ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கரை. ஸோ டேட்டு, என்ன எக்ஸ்பென்ஸு, அது என்ன கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்துட்டு அது எவ்வளோ அமௌண்ட்டு, அந்த நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன டைப், அதாவது நெட் பேங்கிங் மூலியமாவோ இல்லை வந்துட்டு கிரெடிட் கார்டு மூலியமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நான் எல்லாத்தையும் டீட்டெயிலாக வந்து ட்ராக் பண்ணுவேன். ஸோ வீட்டுக்கு ரெண்ட்டிலிருந்து ஜஸ்ட் பால் பாக்கெட் வாங்குற வரைக்கும் நான் எல்லா எக்ஸ்பென்ஸும் கிரெடிட் கார்டு மூலியமாக மட்டும் தான் பே பண்ணுவேன். அது கிரெடிட் கார்டு இல்லைனா நெக்ஸ்ட் வந்துட்டு யூபிஐயோ இல்லை நெட் பேங்கிங் மூலியமாக நான் பே பண்ணுவேன். ஸோ நான் பெங்களூரில் இருக்கிறதெல்லாம் இது வந்துட்டு இட் இஸ் ஈஸிலி அச்சீவபிள் ஃபார் மீ. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் அக்குமுலேட் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து அதை ரெடீம் பண்ணணும், அதாவது காசாக்கணும். ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா அமெக்ஸில் வந்து நிறைய வழிகள் இருக்குது. ஸோ என்னுடைய மோஸ்ட் ப்ரிஃபர்டு வே என்னென்னு பார்த்தீங்கன்னா அது உங்களோட கோல்டு கலெக்ஷன், மெம்பர்ஷிப் கோல்டு கலெக்ஷன் சொல்லிட்டு ஒன்று 2 பிளான் வச்சிருக்காங்க. 18 கேரட் கோல்டு கலெக்ஷன், 24 கேரட் கோல்டு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து கோல்டுலாம் கிடையாது, ஜஸ்ட் 18,000 பாயிண்ட்ஸ் நீங்கள் மொத்தமாக செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட பாயிண்ட்ஸோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி 24,000 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் மொத்தமாக செலவு பண்ணும் பட்சத்தில் அதோட பாயிண்ட்ஸோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது என்னென்னு சொல்லிடுறேன். லெட்ஸ் சே நீங்கள் உங்ககிட்ட 6000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நீங்கள் ரெடீம் பண்ண பட்சத்தில் உங்களுக்கு மிஞ்சி போனால் 1500 ரூபாய்க்கு தான் வந்துட்டு 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய்க்கு வரைக்கும் தான் உங்களுக்கு வந்துட்டு வவுச்சரோ இல்லை ஏதோ ஒன்று வரும். பட் இதுவே வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அக்குமுலேட் பண்ணி நீங்கள் 18,000 பாயிண்ட்ஸ் நீங்கள் மொத்தமாக செலவு பண்ண பட்சத்தில் 18,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6,000 ருபீஸுக்கு வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் கிரெடிட்டே வரும். ஸோ ஒரு பாயிண்டோட வேல்யூ வந்துட்டு 30 பைசா. ஸோ அதே மாதிரி 18,000 பாயிண்ட்ஸுக்கு வந்துட்டு அமேசான் வவுச்சர் 7,000 ரூபாய்க்கு கொடுக்குறான். ஸோ அப்போ வந்துட்டு ஒரு பாயிண்டோட வேல்யூ வந்துட்டு 39 பைசான்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி தாஜ் வவுச்சர், அதே மாதிரி தனிஷ் வவுச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வவுச்சர்ஸும் வச்சிருக்கான். அப்போ வந்து பாயிண்ட்ஸ் அதோட வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஸோ இதை தாண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸை வந்துட்டு நீங்கள் ஏர்லைன் பார்ட்னர்ஸ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து ஃப்ரீயாக புக் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஹோட்டல் பார்ட்னர்ஸும் இருக்காங்க, மரியட் அந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல் பார்ட்னர்ஸும் அங்கேயும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக வந்துட்டு நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்துட்டு அதெல்லாம் அந்த ஆப்ஷன்லாம் ரொம்ப சூட்டபுளாக இல்லை. ஸோ நான் வந்துட்டு அமேசான் வவுச்சர் தான் வாங்க போகிறேன். ஸோ என்கிட்ட 36,000 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி 2 அமேசான் வவுச்சர் வாங்கலாம். 7,000 × 2 14,000 வரைக்கும் எனக்கு வந்துட்டு அமேசான் பேல வந்துட்டு உடனே வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ இதைத்தான் வந்துட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ நீங்களும் வந்துட்டு காசு விஷயத்தில் ரொம்ப சிக்கனமாக கராராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ கிரெடிட் கார்டு பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபியூச்சரில் இதை பற்றி ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் வந்து போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you again.